ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு புத்தாண்டு தீர்மானங்கள், நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ். வாசிக்க வேண்டிய பகுதி பிலிப்பியர் 3ஆம் அத்தியாயம் 12ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரை. நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறினவனானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். சகோதரரே, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். ஆகையால் நம்மில் தேறினவர்கள் யாவரும் இந்த சிந்தையாய் இருக்க கடவோம். எந்த காரியத்திலாவது நீங்கள் வேறே சிந்தையாய் இருந்தால் அதையும் தேவன் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆகிலும் நாம் எதுவரையில் தேறி இருக்கிறோமோ அது முதல் ஒரே ஒழுங்காய் நடந்து கொண்டு ஒரே சிந்தையாய் இருப்போமாக. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். ஏனெனில் அநேகர் வேறு விதமாய் நடக்கிறார்கள். அவர்கள் கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைஞர் என்று உங்களுக்கு அநேகந்தரம் சொன்னேன். இப்பொழுது கண்ணீரோடு சொல்லுகிறேன். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவருடைய மகிமை அவர்களுடைய லெச்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளையே சிந்திக்கிறார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவர் எல்லாவற்றையும் தமக்கு கீழ்ப்படுத்திக் கொள்ளத்தக்க தம்முடைய வல்லமையான செயலின்படியே நம்முடைய அற்பமான சரீரத்தை தம்முடைய மகிமையான சரீரத்திற்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவார். இன்றைய மனப்பாட வசனம் வாசித்த பகுதியிலே பிலிப்பியர் 2ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனம். கடவுளே தமது திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். It is God who works in you both to will and to act according to his good purpose. புத்தாண்டு அல்லது பிறந்த நாள் அல்லது நிறைவாண்டு anniversaries, இப்படிப்பட்ட நாட்களிலே தீர்மானங்களை தங்கள் வாழ்நாட்களிலே புதிதாக எடுக்காதவர் எவருமே கிடையாது. ஆனால் தோல்வி மேல் தோல்வி வரும்போது வருந்தி இவ்வித தீர்மானங்கள் எடுப்பதில் அர்த்தமே இல்லை என்று நாளாவட்டத்தில் நாம் முடிவு கட்டி விடுகிறோம். இவ்வாண்டின் துவக்கத்தில் எடுத்த சில தீர்மானங்களை நினைத்து பார்த்தால் ஒருவேளை இவ்வித சோர்வுக்குள் நீங்களும் வந்திருக்கலாம். நல்ல தீர்மானங்கள் எடுப்பதற்காக கடவுளின் பிள்ளைகளுக்கு உண்டாகிற விருப்பமும் அதே வேளையில் அதை செயலாற்றுகிற ஆற்றலும் கடவுளாலேயே வருகின்றன என்று நாம் இப்பொழுது வாசித்தோம். பரமபிதாவின் வழிநடத்தும் கரம் நமக்கு பின்னிருந்து செயல்படுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நல்ல தீர்மானங்களினால் நல்ல வளர்ச்சி உண்டாகும். தீர்மானங்களை குறியீடுகள், டார்கெட்ஸ் என்று சொல்லலாம். உயரங்களுக்கும் ஆழங்களுக்கும் செல்ல அவை நமக்கு மிகவும் உதவும். இலக்கை வடிவாய் குறிவைக்கவும் மனச்சிதறல்களை தவிர்க்கவும் தீர்மானங்கள் பெரிதும் உதவியாய் அமைகின்றன. நமது தீர்மானங்கள் பலவற்றை கைக்கொள்ள முடியவில்லையே என்று வரும் ஏக்கமும் அதை தொடர்ந்து வரும் குற்ற உணர்வும் நாம் திரும்பவும் முயற்சிப்பதை தடை செய்கின்றன. ஆனால் கடவுளுடைய பிள்ளைகளுக்கு தோல்வி என்பது முடிவானதல்ல. நோ ஃபெயிலியர் இஸ் ஃபைனல். நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு சில வாக்கியங்களை வாசிக்கிறேன். சங்கீதம் 37, 23, 24. நல்ல மனுஷனுடைய நடைகள் கர்த்தரால் உறுதிப்படும். அவனுடைய வழியின் மேல் அவர் பிரியமாயிருக்கிறார். அவன் விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குகிறார். அப்படியே நீதிமொழிகள் 24ஆம் அத்தியாயம்
16ஆம் வசனம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள். இவ்விதம் இருந்தாலும் கூட தீர்மானங்கள் எடுக்கும் காரியத்திலே கீழ்காணும் ஆலோசனைகள் உங்களுக்கு உதவியாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். முதலாவது, தீர்மானங்களில் பேராசை கூடாது. You should not be over ambitious while making decisions. எடுத்துக்காட்டாக, நீங்கள் ஜெபிக்காதவராய் இருந்தால் இனி தினமும் 2 மணி நேரம் ஜெபிப்பேன் என்று ஒரேடியாக தீர்மானித்து விடாதீர்கள். மாறாக 10 அல்லது 15 நிமிடம் என்று துவங்குங்கள். அதில் உறுதிப்பட்ட பின் படிப்படியாய் கூட்டுங்கள். பெரிய காரியங்களின் துவக்கம் சிறியதே. சகரியா 4:10 வாசிக்கிறோம், அற்பமான ஆரம்பத்தின் நாளை யார் அசட்டை பண்ண முடியும்? எனவே எளிதாக சிறியதாக துவங்குங்கள். இரண்டாவது, ஒரே வேளையில் நிறைய தீர்மானங்கள் எடுக்காதீர்கள். ஜனவரியில் 12 தீர்மானங்கள் மொத்தமாக எடுப்பதற்கு பதிலாக ஒவ்வொரு மாத துவக்கத்திலும் ஒவ்வொன்றை எடுக்கலாம். கிறிஸ்தவ வாழ்வு என்பது நடத்தல். இட் இஸ் அ வாக். அது குதித்தல் அல்ல. இட் இஸ் நாட் எ ஜம்ப். அது படிக்கட்டு, அது ஸ்டேர், அது லிஃப்ட் அல்ல. இட் இஸ் நாட் எ லிஃப்ட் என்பதை மனதில் வைக்க வேண்டும். கழுகுகள் உயரே எழும்பும் என்பது உண்மைதான் என்றாலும் அவை எடுத்தவுடனே உச்சிக்கு செல்வதில்லை. உறுதிப்படுத்தக்கூடிய அளவுக்கே நாம் நீளப்படுத்த வேண்டும் என்பது வேதத்தின் முக்கிய தத்துவம். ஏசாயா 54:2 உன் கயிறுகளை நீளமாக்கு, உன் முளைகளை உறுதிப்படுத்து. இந்த நீளமாக்குதலும் உறுதிப்படுத்துதலும் சேர்ந்தே செல்ல வேண்டும். லென்தன் அண்ட் ஸ்ட்ரென்தன். எந்த அளவிற்கு நீளமாக்குகிறோமோ அந்த அளவிற்கு நம்மால் ஆழப்படுத்த உறுதிப்படுத்த முடிய வேண்டும். இல்லை என்றால் நீளமாக்குவதில் சற்று தாமதித்து உறுதிப்படுத்தப்பட்ட பின் நாம் நீளமாக்க வேண்டும். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் முக்கியமான ஒரு தத்துவம். மூன்றாவதாக, உங்கள் நெருங்கிய ஜெபத்தோழனுடன் அல்லது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் எடுக்கிற தீர்மானங்களை பகிர்ந்து கொள்ளலாம். இவ்வித பொறுப்பான மேற்பார்வை பெரும் பயனளிக்கும். ஆனால் தனிப்பட்ட தீர்மானங்களை பிறருக்கு சொல்ல வேண்டாம். தீர்மானங்கள் பொருத்தனைகள் அல்ல. ரெசல்யூஷன்ஸ் ஆர் நாட் வவுஸ். இதை எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை கடவுளிடம் கூறிவிட்டு அவற்றை நிறைவேறுதலுக்கு உதவ அவரை நம்பியிருங்கள். வசனம் சொல்லுகிறது, சங்கீதம் 37:5, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆண்டில் முடிவில் நீங்கள் எந்த அளவு நிறைவேற்றி இருக்கிறீர்கள் என்று கணித்து உங்களை நீங்களே பாராட்டிக் கொள்ள புத்தாடை ஒன்று வாங்கிக் கொள்ளுங்கள் அல்லது நல்ல விருந்து சாப்பிட்டு மகிழுங்கள். இதோ ஒரு வசனம், பிரசங்கி 9:7, நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி, தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணி இருக்கிறார். கடவுளே தமது திருவுளப்படி நீங்கள் செயல்படுவதற்கான விருப்பத்தையும் ஆற்றலையும் தருகிறார். இட் இஸ் God who works in you both to will and to act according to his good purpose. இந்த டிசம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இன்னும் ஒரு நாளிலே நாம் புத்தாண்டிற்குள்ளே நுழைய இருக்கிறோம். தீர்மானங்களை எடுக்க வேண்டிய சமயம் இது. நிதானமாக உட்கார்ந்து யோசித்து பார்த்து ஜெபத்துடன் சில புதிய தீர்மானங்களை எடுங்கள். அவற்றை தேவனிடம் ஒப்படையுங்கள். முடிந்தால் உங்களுக்கு நெருக்கமான ஒருவரோடு அதை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அந்த தீர்மானங்களை நிறைவேற்ற பிரயாசப்படுங்கள். வாக்கு உண்டு, உங்களுக்கு விருப்பத்தை உண்டு பண்ணுகிற தேவன்தான். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கான விசையையும் அவர் தருகிறார். அதை விசுவாசித்து முன்னேறுங்கள். உங்களுக்கு உங்களுடைய தீர்மானங்களை நிறைவேற்றுவதற்கான எனது ஜெபத்துடன் கூடிய நல்வாழ்த்துக்கள். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். எங்கள் வாழ்க்கையிலே தீர்மானங்கள் எடுக்க வேண்டியதன் முக்கியத்துவத்தை நாங்கள் சற்று தியானிக்க இன்று எங்களுக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஏதோ எடுத்த தீர்மானங்களில் தவறிவிட்டோம், தோல்வியடைந்து விட்டோம் என்று
தீர்மானங்கள் எடுக்கவே வேண்டாம் என்ற அறவே நாங்கள் அதை ஒதுக்கி விடாதபடி திரும்ப திரும்ப நாங்கள் முயற்சித்து, கர்த்தாவே நாங்கள் படியேறி வர நீர் எங்களுக்கு உதவிதார். நாங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சியையும் பரலோகம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. இருதயத்தின் ஆழத்தில் உண்மையான விருப்பத்தோடு நாங்கள் எடுக்கும் எல்லா தீர்மானங்களையும் நிறைவேற்ற வேண்டும் என்று நீர் கண்டிப்பாக கரம் கொடுப்பீர் ஆண்டவர். கர்த்தாவே, இந்த புதிய ஆண்டிற்குள்ளே நுழைய ஆயத்தமான இந்த இறுதி நாட்களிலே நாங்கள் எடுக்க போகிற தீர்மானங்கள் ஒவ்வொன்றையும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு உறுதிப்படுத்தி தர வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற இந்த அருமையான சகோதர சகோதரிகள் இன்றும் நாளையும் தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது கர்த்தாவே அந்த தீர்மானங்கள் எடுக்க சரியான விருப்பங்களையும் நடத்துதல்களையும் நீர் அவர்களுக்கு தாரும். அவற்றை நிறைவேற்ற உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.